விசுவாசியே நீ பதறாதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். கடந்த காணொளியில் மகா பரிசுத்தமான விசுவாசம், உறுதியான விசுவாசம், நிலையான விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்தோம். இன்று பெரிய விசுவாசம், ஆச்சரியமான விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் இந்த காணொளி மூலமாய் பார்க்க போகிறோம். முதலாவதாக பெரிய விசுவாசம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருடைய சீசர்கள் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, அவள் நம்மை பின்தொடர்ந்து ஓயாமல் கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, அவரை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களுக்கு இப்படி சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். ஆனால் அவளை விடவில்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை விடாமல் கூப்பிடுவோம். அவர் இறக்கம் வரைக்கும், அவருடைய இறக்கம் நம்மில் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஓயாமல் கூப்பிடுவோம். அது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் வந்து பணிந்தால், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஒத்தாசை கேட்போம். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது இயேசு அந்த தாயை பார்த்து சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்ற போது அவள் சொன்னார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கையிலே தின்னுமே என்றார். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான விசுவாசம்! அவள் ஆண்டவர் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் வைத்திருந்தார். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் என் மகளை குணமாக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இயேசுவை பற்றி கொண்டாள். அவளுக்குள்ள அந்த பெரிய விசுவாசத்தை இயேசு கண்டு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? பெரிய விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நாம் விரும்புகிறபடியே நமக்கு ஆகும். யோவான் 1:49 வசனத்தில் நாத்தான்வேலுங்கிற ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். ஆண்டவராய் இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. பிரியமானவர்களே, பெரிய விசுவாசம் நம்ம இருக்கும் பொழுது பெரிதானவைகளை நாம் காண்போம். இரண்டாவதாக ஆச்சரியமான விசுவாசம். மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனிடத்தில் சொன்னான், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொன்ன பொழுது அந்த 100க்கு அதிபதி வேறொருவனை அனுப்பி, ஆண்டவரே, நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழ்ப்படுகிற அநேக சேவர்கள் உண்டு, ஒருவனை போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான் என்று அவன் சொன்னான். ஆனால் நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன் அல்ல என்று சொன்னபோது இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். தமக்கு பின் செல்வரை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கட்டும். அவரை பின் செல்கிற ஏராளமான கூட்டம் இருக்கிறது. நாம் ஏனோ தானமென்று அவரை விசுவாசித்து பின்தொடர்கிறோமா, அல்லது அவர் ஆச்சரியப்படுகிறமான விசுவாசத்தை நம்மில் உள்ளடக்கி கொண்டு, இயேசு எனக்கு எப்படி ஆகிலும் அற்புதம் செய்ய வல்லவர், அவரால் கூடும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆச்சரியமான அதிசயங்களை செய்வார். ஆண்டவராகிய கரம் உங்கள் வாழ்வில் வல்லமையாய் வெளிப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆச்சரியத்தை விளங்க பண்ணுவாராக. மூன்றாவதாக விலையேறப்பெற்ற விசுவாசம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். பிரியமானவர்களே, நமக்குள் விலையேறப்பெற்ற விசுவாசம் இருக்குமானால், இந்த விலையேறப்பெற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்விலே இருக்கும் பொழுது எப்படி விலையேறப்பெற்ற பொன் சோதிக்கப்படுகிறதோ
அதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் சோதிக்கப்படுகிறது. விலையேறப்பெற்ற பொன் அழிந்து போகிற பொன்னுக்கு ஒரு சோதனை என்றால், நிலையாயிருக்கிற விசுவாசத்துக்கு, என்றென்றைக்கும் அழியாதிருக்கிற இந்த விசுவாசத்துக்கு சோதனை நிச்சயம் உண்டு. நாம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வருவதாக இருக்குமானால் அதுதான் விலையேறப்பெற்ற விசுவாசம். நாமும் யோபுவை போல் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருப்போம். ஆனால் நிச்சயம் அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்முடைய விசுவாசமும் யோபு எப்படி புடமிடப்பட்டாரோ நாமும் புடமிடப்படும் பொழுது யோபுவை போல் நாம் பொறுமையாய் அதை சகித்தால் முடிவிலே அது நமக்கு மகிமை கொண்டு வரும். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் விலையேறப்பெற்றதாக இருப்பதாக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை விசுவாசத்தில் வளரச் செய்வாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.